வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் குறித்து அரசு சார்பில் நடத்தப்பட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி ஒருவர் தேர்தல் ஆணையமே வாயடைக்கும் வகையில் பல கேள்விகளை எழுப்பியுள்ளார். அவர் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் அங்கு உள்ள அதிகாரிகள் திணறி நின்ற வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. நம்ம ஆளுங்க ஓட்டு போட மாட்டாங்க, அவங்க எல்லாமே ஆதார் கார்டு வச்சிருக்காங்க. நீங்க கேட்கற எல்லாமே அவங்க வச்சிருக்காங்க. இந்த சிறப்பு சேர்க்கை இதுல வந்து என்ன இருக்குது? எப்படி நம்ம தமிழர்கள் நம்ம சேர்க்கலாம்? இப்ப இவங்களை சேர்ப்பீங்களா? ராஜஸ்தான் இருந்து வந்துருக்காங்க, பீகார்ல இருந்து வந்துருக்காங்க, வெஸ்ட் பெங்கால் ஒவ்வொரு மீட்டிங்லும் பாத்தீங்கன்னா 20 பேர் 30 பேர் இருக்கிறாங்க. அத்தனை பேர் எங்களுக்கும் சிறப்பு நீங்க பாத்தீங்கன்னா வடமாநில அத்தனை பேரும் ஓட்டும் வச்சிருக்காங்க. இப்ப அவங்க எல்லாம் எப்படி கொடுப்பீங்களா அவங்களுக்கு? தேர்தல் ஆணையத்தின்படி வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் இறந்தவர்களின் பெயர்களை நீக்கி பட்டியல் சரியாக்கும் என்று கூறப்படுகிறது. ஆனால் என்டிகே பிரதிநிதி இதை தமிழர்களின் உரிமை பறிப்பு என்று சாடி பல கேள்விகளை எழுப்பியிருந்தார். என்டிகே நிர்வாகி பேசிய வீடியோ எக்ஸ் மற்றும் யூடியூபில் வேகமாக பரவி SIR சதி, தமிழர் வாக்கை பறிக்காதீர்கள் போன்ற ஹேஷ்டேக்குகளை ட்ரெண்ட் செய்துள்ளது. சமூக ஆர்வலர்கள் இந்த கேள்விகள் தமிழக மக்களின் மனதை பிரதிபலிக்கின்றன என்று பாராட்டுகின்றனர். ஒரு எக்ஸ் பதிவில் அதிகாரிகள் வாய்மூடி நிற்பதால் தேர்தல் ஆணையத்தின் முகமூடியை உடைந்து விட்டது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் சீமானின் சமீபத்திய விமர்சனங்களுடன் இணைந்து வட இந்தியாவிலும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. சீமான் 1.5 கோடி வடமாநிலத்தவரை சேர்த்து தமிழர்களை அகதிகளாக்கும் இந்த திட்டம் 2026 தேர்தலை மாற்றும் என்று எச்சரித்து இருந்தார். இந்த சம்பவம் தமிழர்களின் அரசியல் உணர்வை எழுப்பியுள்ளது. ஒரு நிர்வாகியின் கேள்விகள் முழு தமிழினத்தின் குரலாக மாறியது என்று என்டிகே ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன் இது பெரிய அளவில் விவாதமாக மாறும் என தெரிகிறது. தமிழர்களின் வாக்கு அரசியல் அதிகாரத்தின் சாவியாக இருக்கும். அதை பறிக்கும் முயற்சிகளுக்கு எதிராக போராட்டம் தொடரும் என்று நாம் தமிழர் கட்சியினர் எச்சரிக்கின்றனர். சீமான் சுட்டிக்காட்டியபடி இந்த திருத்தத்தின் விளைவுகள் ஆழமானவை. தற்போதைய தமிழ்நாட்டில் சுமார் 6.2 கோடி வாக்காளர்கள் உள்ளனர். இதில் 20% வடமாநிலத்தவரை சேர்த்தால் தேர்தல் முடிவுகள் முற்றிலும் மாறும். தமிழர்களின் வாக்குகள் சிறுபான்மையாகி அவர்களின் அரசியல் தேர்வுகள் புறக்கணிக்கப்படும் என்று சீமான் எச்சரிக்கிறார். இது வெறும் எண்ணிக்கை மட்டுமல்ல, இன அடையாளம், பண்பாட்டு உரிமைகள் ஆகியவற்றை பாதிக்கும். மேலும் திருத்தத்தின் போது இன அடிப்படையில் வாக்காளர்களை நீக்குவது தமிழ் சமூகங்களை, குறிப்பாக ஈழத்தமிழர், அகதிகள், சிறுபான்மை இனங்களுக்கு பாதுகாப்பில்லாமல் ஆக்கும் என கூறுகிறார். மேலும் இது பாஜகவின் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தின் ஒரு பகுதி. தமிழர்களை இந்தியாவின் ஒரே இனம் என்று உருக்கி அவர்களின் தனித்துவத்தை அழிக்கிறது என்று கூறுகிறார். இதன் மூலமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ் கட்சிகளின் வெற்றி வாய்ப்புகள் குறையும் என்ற அச்சமும் நிலவுகிறது.